கும்மளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கும்மளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலமேலு மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு முன்னதாக திருக்கல்யாணத்திற்கான 20 வகையான சீர்வரிசைகள் கிராம மக்கள் ஊர்வலமாக மணப்பந்தலுக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து உய்யாளி சேவையும் மாலை மாற்றும் சடங்கும் பூப்பந்து எறிதல் சடங்கும் நடந்தேறியது. பாரம்பரிய சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டதை அடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் யாகம் வளர்க்கப்பட்டு கெட்டிமேளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஸ்ரீ அலமேலு மங்கை மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு மங்கள நான் சூட்டப்பட்டது. அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்தில் முழக்கமிட்டு எம்பெருமானை வணங்கினர். திருக்கல்யாண வைபோகத்தை தொடர்ந்து ஸ்ரீ அலமேலு மங்கை மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பட்டாச்சாரியார்கள் தீபாராதனைகள் காண்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மங்கள நான் மற்றும் மஞ்சள் குங்குமம் பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்களுக்கு திருமண விருந்து அளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் அவிட்ட நட்சத்திரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம் மற்றும் சிறப்பு கச்சேரிகள். காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் சங்கராச்சாரியார் ஆசியுடன் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருநட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம், சிறப்பு கச்சேரிகள் மற்றும் தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் மகா பெரியவர் மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தங்கரத உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஹிரண்மயி ஸ்ரீநிதி குழுவினரின் வாய்ப்பாட்டு கச்சேரி மகா பெரியவர் பிருந்தாவனத்தின் முன்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்கரத உற்சவம் மற்றும் சிறப்பு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சங்கர மடத்தின் மேலாளர் சுந்தரேஸ் ஐயர், நிர்வாகி கீர்த்திவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. தரங்கம்பாடி அருகே கீழ்பெரம்பூர் கிராமத்தில் உள்ள பச்சைக்காளி கோவிலில் 1ஆம் ஆண்டு சம்வத்சராபிஷேக திருவிழா, பச்சைக்காளி, பவளக்காளி, பத்திரகாளி, கருப்பசாமி திருநடன நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழ்பெரம்பூர் கிராமத்தில் அருள்மிகு பச்சைக்காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 1ஆம் ஆண்டு சம்வத்சராபிஷேக திருவிழா கடந்த 23ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் பால்குடம், பச்சைக்காளி அபிஷேக தீபாராதனை, அன்னதானம், கஞ்சி வார்த்தல், சுவாமி வீதி உலா காட்சி உள்ளிட்டவை நடைபெற்றன. 4ஆம் நாள் திருவிழாவான நேற்று அருள்மிகு பச்சைக்காளி, பவளக்காளி, பத்திரகாளி, கருப்பசாமி திருநடன நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 5ஆம் நாள் திருவிழாவான இன்று கரகாட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கீழப்பெரம்பூர் நாட்டாமை, கண்ணாத்தாள் என்கிற சுரேஷ், ஜெய்சங்கர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டங்களை கண்டு ரசித்தனர். இது நடக்குதுன்னா பெரிய விஷயம். அது அதே போல நம்ம நாமக்கல் பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு திருமஞ்சனம். நாமக்கல் மாவட்டத்தின் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியே உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு ஆனி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், ஸ்வர்ணம், கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும்
பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி, வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும், நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர், மேத சரஸ்வதி, பால ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம், பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர். आधारं सर्वविद्या याक्या मुद्रां करसिरकैः पुस्तकं चङ्कचक्रे निद्रदिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अंशुविप्रापयन् मामातिर्भूयातनकमहिमा मानसे वागदीसः ॐ हंसहंसायिद्महे பின்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் குன்போல் கண்கண்ட தெய்வம் உலகோ சகலகனாவல்லியே சரஸ்வதி நமஸ்பவதுமே சதா புத்தியும் பலமும் தூய புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞானச் சொல்லினாற்றலும் நாமக்கல் அருகே 16 அடி உயரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு ஆணி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். நாமக்கல் அடுத்த ராசிபாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜநாகலட்சுமி திருக்கோவிலில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இன்று இங்கு 16 அடி உயரத்தில் பக்தர்களுக்கு அருள் தரும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. மேலும் இங்கு புற்றுக்கண்ணில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜநாகலட்சுமிக்கு பக்தர்கள் எலுமிச்சை வைத்தும் தீபமேற்றியும் தேங்காய் உடைத்தும் வணங்கினர். இந்த தலம் ராகு கேது நிவர்த்தி ஸ்தலமாக திகழ்வதால் பிரதி வெள்ளிதோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை காலை 10 மணி அளவில் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் இன்று ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக புற்றுக்கண்ணில் பக்தர்களுக்கு அருள் தரும் அருள்மிகு ஸ்ரீ ராஜநாகலட்சுமி மற்றும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் பெற்றனர்.